Hi friends, welcome to Mekan Recipes. இன்றைக்கி நான் பலாப்பழம் வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டான கிரேவி இது. நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் இது வெஜிடேரியன் தான். அதாவது பேபி ஜாக்ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, கறி பலா அப்படின்ட்டு. இதை வச்சு நம்ம கிரேவி பண்ணலாம். பலாப்பழம் பெருசானா நம்ம அதை வச்சு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பேபி ஜாக்ஃப்ரூட் இப்போ சீசன். பலாப்பழம் மரம்லாம் இருந்ததுன்னா நிறைய இப்போ காய்ச்சிருக்கு. மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். நான் இப்போ கீழே தோட்டத்தில் உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பலாப்பழம் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நம்ம இது உள்ள அந்த சதையை எடுக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது அதில் பால்லாம் வரும், கையில் ஒட்டும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு, கத்திலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையில் பிசுன்னு ஒட்டும். அது போகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகும். ஸோ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ண வரும். கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும். இந்த மேலே தோல் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உள்ளே விதை எதுவுமே இருக்காது. இது கறி பலா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மார்க்கெட்டில் இது கிடைக்கும். அந்த மாதிரி சீசன் அப்போ நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது சீசன் அப்போது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது கட் பண்ணுறதுனா வீடியோ எடுத்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணலாம். இது கட் பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் நான் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸை தான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணுனாலும் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. உப்பு தண்ணியில் போட்டால் கலர் மாறாமல் இருக்கும். நான் வெறும் தண்ணியில் தான் போட்டிருக்கேன். இல்லை கட் பண்ணி மோர்லேயும் போட்டு வைக்கலாம். பட் கட் பண்ணோன்னா கலர் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த பலாக்காயை சேர்த்துக்கிறேன் நான். இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். வேக வச்சு நம்ம கிரேவி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கும்போது இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் குக்கரில் ஒரு விசில் 2 விசில் கூட வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வடிகட்டி. நான் பாத்திரத்துலேயே பண்ணுறேன், ஓப்பன் பேன்லேயே பண்ணுறேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இதை தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இது வெந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஈஸியாக கட் ஆகுது இல்லைங்களா? ஸோ நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 15 to 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இல்லைனா குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாகவே சேர்த்து நம்ம அப்படியே குக்கர்லேயே வேக வைக்கலாம். நான் பேனில் பண்ண போகிறேன், அதனால் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் வறுபட்ட உடனே நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா மசியணும். அந்த அளவுக்கு இந்த கிரேவியில் எல்லாமே மசிஞ்சு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஒரு நான்வெஜ் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும்.
இப்போது தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி இப்படியும் சேர்க்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நல்லா மசிகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் குழம்பு பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக குழம்புலாம் பண்ணுறதுக்கு காமனாக ஒரு பொடி வந்து செஞ்சு வச்சுருப்பேன், அது எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலாவும் எடுக்கலாம், மட்டன் மசாலா நம்ம செப்பரேட்டாக வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட கறி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ மசாலா வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மசாலா நம்ம வீட்டில் இருக்குமோ அந்த மசாலா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விடணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கும்போது அது நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. அப்பப்போ கலரி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த பலாக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இந்த மசாலா எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து இந்த மசாலாலாம் இந்த பலாக்காயில் வந்து இறங்கணும். ஏற்கனவே நல்லா வெந்துட்டதால் சீக்கிரமாகவே இறங்கிடும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் வச்சா நல்லா வந்து வெந்து வந்துடும். இந்த மசாலாலாம் இந்த பலாக்காயில் இறங்கிடும் நல்லா. ஸோ கிரேவி திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்போவே க்ளோஸ் பண்ணிடலாம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இனிப்பு, புளிப்பு, காரம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் சர்க்கரை சேர்க்குறேன். வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டால் நம்மளுடைய டேஸ்டியான பலாக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.